பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையிலே எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் அப்பா சமூகத்தில் இருந்து அவர் நாமத்தை தொழுது கொண்டு ஒவ்வொரு நாளையும் துவங்குவது உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் அது பலனாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாய் ஆராதிக்கிற உள்ளத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தை பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் நிச்சயம் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்த போதுமானது. இந்த காலை நேரத்திலும் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட போகிறோம். சங்கீதம் 7வது சங்கீதம் அதோடைய 17வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான்: நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமான கர்த்தருடைய நாமம், த மோஸ்ட் ஹை நேம், உன்னதமான நாமம். இந்த உன்னதமான நாமம் உடையவர் அவரிடத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியம்தான் நீதியை செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்காய் எழுந்தருளுகிறவர், தம்முடையவர்களுக்காக நின்று வாதாடுகிறவர், அவர் நீதிபரராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் அந்த உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ண, உயர்த்த, மகிமைப்படுத்த என்னோடு இணைந்திருக்கிற அன்பு உள்ளமே, உண்மையாக அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு பாருங்கள். முழு இருதயத்தோடு ஆராதிச்சு பாருங்க. உங்களுக்காய் கர்த்தர் எழுந்தருளுவார். உங்கள் காரியத்திற்காய் கர்த்தர் எழுந்தருளுவார். எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களுக்காய் நிற்பதை, உங்கள் பட்சத்தில் நிற்பதை, அவர் பட்சத்தில் நின்றார் எவரும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உன்னதமானுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து உண்மையாய் பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய நாமம் ஒன்றே மேலானது. பாடு. முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. பாடுகள். உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை. ஒடுக்கப்படுவோர் அடைக்கலமே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே. நெருக்கடி வேளை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு பாடுகளாமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் ஓ உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவர், உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை. நம்பிக்கையோடு நாடி தேடி வரும் மனிதர்கள், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நம்புறீங்களா இந்த வார்த்தையை? நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னத இயேசுவே, இயேசுவே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சேர்ந்து பாடுவோம். எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க. எத்தனை பேர் இந்த நாளில் இதை வாஞ்சிக்கிறீங்க? அப்பா என் வாழ்க்கையில எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க. ஒரு விசை கூட பாடுங்க. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. உண்மையாய் உண்மையாய் நீதிக்காய் காத்திருக்கிற உள்ளங்களுக்காய் என் ஆண்டவர் எழுந்தருளுவீராக. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிர் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க. சேர்ந்து பாடு. உன்னதமானவரே, உன்னதமானவரே, தேங்க்யூ ஜீசஸ். என் ஊரை விட சிறுமைப்பட்டவனுக்காய் எழுந்தருளுகிற ஆண்டவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோக்கி கூப்பிடுகிறவனுக்காய் பதில் தருகிறேன் ஆண்டவர், என் ஊரை விட நீதானே. பாடு. உன்னதமானவரே, உன்னத. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை காண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களுக்காய் யாவையும் செய்கிறவரே, நம்பி நிற்கிறோம். உன்னதமா ஓ, இந்த காலை நேரத்தில் உம்மை நம்பி நோக்கி கூப்பிடுகிற உள்ளத்திற்காய் நீதி தேவன் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை, போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் உம்மை, போற்றுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் நீதி செய்கிற தெய்வம், உம்முடைய நாமம் உன்னதமான நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட நம்புறீங்க? அவர் எனக்காய் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி நீதி எனக்காக வெளிப்படும். இதே சங்கீதத்தில் தான் அவன் 8வது வசனத்தில் இப்படி சொல்றார், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தில் சொல்றார், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். நீதியாய் நியாயம் செய்கிறவர். துன்மார்க்கமாய் நமக்கு விரோதமாய் வீண் பழிகள், வீண் சொற்கள், வீணான காரியங்களை சுமத்தப்பட்ட நிலையில, ஹல்லேலூயா, யாராவது இது சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, எனக்காய் நின்று பேசுறதுக்கும், எனக்காய் நீதி செய்கிறதற்கும், எனக்காய் இந்த காரியத்தில் நின்று வாதாடுறதற்கும் யாருமே இல்லையே
என்கிற கலக்கத்தோடு இந்த காலை நேரத்தில் இணைந்திருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர் உன்னதமான அந்த நாமத்தையே நோக்கி கூப்பிடுங்கள், இந்த நாமத்தையே துதியுங்கள். அவர் உங்களுக்காய் எழுந்தருளுவார், அவர் உங்களுக்காய் எழுந்தருளுவார். இயேசுவே எனக்கு நீதி செய்கப்பான்னு நோக்கி கூப்பிடுவீர்களானால் நிச்சயம் நிச்சயம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆமென் ஆமென், உங்கள் பக்கத்திலே நீதியான காரியம் இருக்குமானால் ஆமென், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காய் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நோக்கி கூப்பிட முடியும்? ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய நீதிக்காய் நிற்கிறேன், உம்முடைய நீதியை நான் உயர்த்துகிறேன். என் கூட சேர்ந்து 2 கரங்களையும் உயர்த்தி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். இந்த காலை நேரத்தில் உண்மையா என் கூட சேர்ந்து ஏசையான்னு, ஏசையா எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நிற்கிறோம். நீதியின் தேவனே பாடு. ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா நீதி உள்ள நியாயாதிபதியே. ஏசையா யெகோவா சித்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். நம்பிக்கையோடு சொல்லி, நீதியை என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை, என் நியாயத்தை பட்ட பகல். உமக்காய் காத்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து உமக்காய் உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில். பாடுங்கள். ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா பா, உம்முடைய நீதிக்காய் காத்திருக்கிற உள்ளங்கள், விசேஷமா இந்த ஆராதனை அப்படிப்பட்ட நிலையில காத்திருக்கிற உள்ளத்திற்காக அப்பா ஏசையா இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் அல்லவோ இரக்கத்தின் தேவன், தம்முடைய ஜனத்திற்காக இறங்குகிறவரே, இரக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய நீதி வெளிப்படட்டும். இந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளங்கள் கூப்பிடும் போதே ஏசையா, கூப்பிடு உள்ளமே, கூப்பிடு சகோதரா, அன்பு சகோதரி, கூப்பிடுங்கள். அவர் நீதி செய்கிறவர். ஏசையா, அநீதியான காரியங்கள் தூரமாக்கப்படுவதாக, கர்த்தர் எழுந்தருளுவாராக. ஹல்லேலூயா. யெகோவா சித்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம். ஓ யெகோவா சித்கேனோ
தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் ஒரு விசை எல்லாரும் இருக்கிற இடங்களே உங்களுக்கு எப்படியோ அப்படி இருந்து கொள்ளலாம். முடிந்தால் முழங்கார் படியிட, முடிந்தால் இருக்கிற இடத்துல, அல்லது உங்களுக்கு எப்படி இருக்க முடியுது அந்த இடத்துல இருந்து விசேஷமாய் தேவனுடைய நீதிக்காக காத்திருக்கிற உள்ளங்கள் இந்த ஆராதனையில் இணைந்திருப்பீர்களானால் நான் விசுவாசித்து பேசுகிறேன். நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். உங்க பக்கத்துல தவறுகள் இல்லை, ஆனா அநீதியான காரியங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நீதிக்காய் நிற்கிறதற்கு யாருமே இல்லையப்பா என்கிற கவலையோடு இந்த ஆராதனை இணைந்திருப்பீர்கள் என்றால் நான் ஒருவரை சொல்லுகிறேன், அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அநீதியை தூரப்படுத்துகிறவர், சிறுமைப்பட்டவனுக்கு எழுந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குரல் கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் என் கூட இணைந்திருக்கிற உள்ளமே, அப்பா எனக்கு நீதி செய்யுங்கப்பா, என் காரியத்தில் ஒரு நீதி நடக்கட்டும் ஆண்டவரே, என் விஷயத்தில் ஒரு நீதி வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்கிறேன். கேளுங்க, நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்காய் காண்பிப்பார். ரிபானா ஹந்தோலோ ரோஷியால தரபா, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உங்களை சூழ்ந்திருக்கிற காரிருள்கள் விலகி போகும். ஹல்லேலூயா. ரெண்டு கரத்தையும் அப்படியே உயர்த்தி, அப்பா உங்க காரியத்தை அவருக்கு முன்னாடி வைத்து விட்டு, எசேக்கியேலை போல நிருபத்தை விரித்து அவருக்கு முன் வைத்து அவரை நோக்கி, அப்பா நீதி செய்யுங்க. யோசபாத்தை போல சொல்லுங்க, நீதி செய்யுங்க அப்பா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, ஏசையா, நீதி நீர்தானையா. யெகோவா சித்கேனோ நீர்தானையா எங்கள் நீதித்தை. ஆண்டவரே, அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அநியாயமாய் சில வீண் பழிகளை சுமந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா. கர்த்தர் வெளிப்படுங்கப்பா. ஹல்லேலூயா. ரகாபாஷியா தலரா, உம்முடைய மகிமை விளங்கட்டும். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நீதி உள்ள நியாயாதிபதி? என் காரியத்தில் என் கர்த்தர் எனக்காய் நீதி செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். கர்த்தர் நல்லவர். அர்ப்பணிக்கிறப்பா, இன்னைக்கு சாட்சியாய் மாறட்டும். இதை இணைந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே இணைகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தர் நீதி செய்யும், ஆளுகை செய்யும். நம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.